ஒன்னு சொல்லவா சித்தி? பாரதி ஒன்னும் உங்களை விட்டு விலகி போகல, நீங்க தான் அவனை விட்டு விலகி வந்துட்டு இருக்கீங்க. என்ன பேசுற? அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா. பாரதி. மா, நான் அகில்மா. சொல்லுடா. மா, இன்னைக்கு பேமெண்ட் டேமா, நீ என் கூட கம்பெனி வரைக்கும் வரணும். சரி, இரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய் சௌந்தர்யா, அத சாப்பிட்டு முடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாங்க. அகில், அம்மாவை இனிமே எங்கேஜ்டாவே வச்சுக்க, இல்லன்னா அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவா. பாரதியோட நினைப்பு அவ மனசுக்குள்ள அவளை வாட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஈகோ, அவளோட ஈகோ தான் இவளை அவங்கிட்ட போக விடாம தடுக்குது. சோ பாரதியோட இடத்த நீதான் ஃபில் பண்ணணும். ஓகே? நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஓகே. விருதுங்கிறது என்னன்னா, மனசுக்குள்ள இருக்கிற கோவதாவங்களை எல்லாத்தையுமே களைஞ்சு ஒண்ணு கூடி மகிழ்ந்து உணவருந்தி சந்தோஷப்படுறதுதான். ஆமா இல்ல, சொல் தீர்த்து வைக்காத பகைய சுவை தீர்த்து வச்சிருன்னு சொல்லுவாங்க. செம்மையா பசிக்குது, சீக்கிரமா எடுத்து வைங்க. கண்ணம்மா செட். இந்த விருந்தே நமக்கு தான், உட்காந்து சாப்பிடுங்க. அஞ்சலி பரிமாறட்டும். ஏ அஞ்சலி, மாப்பிள்ள சொல்றாருல, பரிமாறு. இல்ல இருக்கட்டும். ம். நான் பரிமாறி நீங்க சாப்பிடுறது அழகா இருக்குல்ல? இதுவே உங்க வீட்ல பரிமாறி இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இங்க கொழுந்தியால பரிமாறுற, அங்க தம்பி பொண்டாட்டியா பரிமாறி இருப்ப, அவ்வளவுதான் வித்தியாசம். யாருக்கிட்ட சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அஞ்சலி உங்க வீட்டுக்கு எப்படி வர வைக்கிறேன்னு தெரியல மாப்ள. சித்தி, ரொம்ப தடுமாறாதீங்க. நான் நேத்து நைட்டே பாரதி மாமா கிட்ட சொல்லிட்டேன். அஞ்சலி என் தங்கச்சி, அவ வாழ்க்கையை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். பாரதி மாமா அவங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாரு. அஞ்சலி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம காலத்துக்கும் பிரிய மாட்டோம். சீக்கிரம் பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா வீட்டை வேற திருப்பி கேக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க.
நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் வீட்டெல்லாம் காலி பண்ண வேணாம். தம்பி, எனக்கு தெரிஞ்ச வீடு கூட வேணாம். அஞ்சலிக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதுவே போதும். பாரதி மாமா, குழம்பு கொஞ்சம் போடவா? ஏய், நீயும் பாரதி மாமான் தான் கூப்பிடுவியா? நான் தான் முதல்ல பாரதி மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். நீ இடையில வந்தவ, அதான் எதுவும் சொல்லாம சைலண்ட் ஆயிட்ட. பரவாயில்ல, நீ எப்பவும் போல பாரதி மாமானே கூப்பிடு. ஏய், சாப்பிடும்போது இப்ப எதுக்கு பேர் ஆராய்ச்சி? இல்லப்பா, டக்குன்னு பாரதி மாமான்னு கூப்பிட்டதும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுப்பா. நான் என்ன வச்சிருந்தாலும் அவ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருவா. புது பென்சில், நோட்டு, பரிசு, கோப்பை, அவ என்ன எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அவ மேல கோவமே வராது. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி அவதான். அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்ல இருந்தா நல்லா தானே இருக்கும். அவ உன் தங்கச்சி அவர் ஆசைப்படல, சக்காலத்தே அவர் ஆசைப்படுறான். ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது எவ்வளவு அழகா இருக்கு. கடமா, இனிமே நீ அடிக்கடி வா. ஆ, போதும் போதும். நீங்க எப்போ கண்ணம்மாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க, நானே கூப்பிட்டு வரேன். ஓகே மாப்பிள உட்காருங்க. அஞ்சலி, பிரியாணியை போடுமா. ஐயோ மாமா மாமா, ஐயோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. போதும் மாமா, போதுமா? நீ சாப்பிடு. ம். அஞ்சலி, மாப்பிள்ளைக்கு டவல் எடுத்து கொடுமா போ. என்ன, எங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட இருந்து பாரதி மாமாவை ஆட்டைய போட்டுடலாமா? அவன் வீட்டு வேலைக்காரி இல்ல, என் வீட்டு எஜமானி. அவ உயரத்தை நீ வாழ்க்கையில தொடவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எஸ், குளோபல் டிராவல்ஸ்ல இருந்து வரேன். சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? ஏர் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க, அதை டெலிவரி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ம். யார் பேருக்கு ராஜா வந்திருக்கு? பாரதி. ஓ, சரி கொடுங்க. இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். ம் ம் சாரி. தம்பி, கொரியருங்கப்பா. ஓ சாரி. பாரதி கண்ணம்மா. ம், சுவிட்சர்லாந்து. சூப்பர் ஹனிமூன். ம். ஏய், என்னடியாச்சு? ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இத தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்? தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் நோ, நான் இப்படி எல்லாம் வளர்த்தேன். அப்படிப்பட்ட பாரதி இந்த அகண்ட இருள் சூழ்ந்த இடத்துல என்ன கொண்டு வந்து விட்டுட்டானே, என்னால இருக்க முடியலையே அப்படின்னு அழுது புலம்புவீங்க. எதுக்கு? ஏய், விஷயத்த சொல்லுடி. வேணாம் சித்தி. சரி, சுருக்கமா சொல்றேன். இது பாரதி கண்ணம்மா, அவங்க 2 பேரோட விவகாரம். அது தெரிஞ்சவங்க இதயம் டப்பு டப்புன்னு துடிக்கும், அப்புறம் பிரஷர் வரும். என்ன, ஹனிமூன் போறாங்களா? ஓ, சித்தி காலக்குறீங்க சித்தி. எப்படி சித்தி அவன் ஹனிமூன் போறதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? சுவிட்சர்லாந்து போறானா? ஆமா சித்தி, ஆமா. சௌந்தர்யா, இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சுவிட்சர்லாந்து டிக்கெட் வரைக்கும் அப்டேட்டடா இருக்க. ஏய், மானிட்டர் ஏதாவது பண்றியா? மூத்த புள்ள மேல அவ்வளவு அக்கறை அம்மாக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த டிக்கெட்டை போட்டதே நான் தான். என்னது? என்னங்க? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? டேய், பா, இங்க பாருப்பா. தூக்குடா. பா, பா, என்னங்க? பா, எந்திரிப்பா. என்னங்க? ஏய், என்னப்பா முடியலடா, என்னால நம்பவே முடியலடா. உலகமே ரிவர்ஸ்ல சுத்துற மாதிரி இருக்கு.
இப்பெல்லாம் கலாய்க்காதீங்கப்பா. அவங்க வாசல்ல இருந்தப்ப நீங்க 2 பேர் சும்மா சீன் போட்டீங்கல்ல. ஒருத்தர் கண்ணை கசக்கி கசக்கி அழுதாரு, இன்னொருத்தர் நைட்டோட நைட்டா பெட்ஷீட்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. உங்களுக்கே தோணாத ஒரு விஷயத்துல சித்தி ஸ்கோர் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அதான் கெத்து. இதெல்லாம் பாரதிக்கு தெரிஞ்சா அவன் சந்தோஷத்துல பறந்தே சுவிட்சர்லாந்து போயிடுவான். ஆமா சௌந்தர்யா, இந்த ஐடியா உனக்கு எப்படி கிளிக் ஆச்சு? எப்படி சித்தி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? சொல்லுங்க சித்தி. அவன் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவ்வளவு சீப்பான மனுஷனா இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் போனான். ஆனா எனக்கு தான் மனசு ஆறல. ஒண்ணுமே புரியல சித்தி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ். அன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்தப்போ அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அவசரமா ஒரு பேஷண்ட பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. இவனும் கிளம்பி போயிருக்கான். ஆனா அது உண்மையான போன் காலே இல்ல. இவனை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்தவன் ஏமா இப்படி பண்ணேன்னு கேட்டான். அவனும் அவளும் ஒண்ணு சேர்றது எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நானா இந்த மாதிரி பண்ணேன்னு அவன் நினைச்சிட்டான். அது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது நான் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். அதான் அவனுக்கு நான் ஹனிமூன் டிக்கெட் போட்டேன். மா, அந்த கால் வந்தது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாரதி போன் வெளியில தான் இருந்தது. நான் தான் எடுத்து கொடுத்தேன். அது லேடிஸ் வாய்ஸா இல்ல ஜென்ட்ஸ் வாய்ஸா? எதுக்குமா கேக்குற? கேக்குறாங்கல்ல, சும்மா சொல்லேன்டா. லேடிஸ் வாய்ஸ்மா. லேடிஸ் வாய்ஸ். அந்த மகராசி நல்லா இருக்கணும். அவ தயவால் தான் இருந்த கோபதாபங்கள்லாம் மறந்து சித்தியே டிக்கெட் போட்டிருக்காங்க. ஏய், அப்போ ஒண்ணு பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து வாழ்த்து சொல்லிடலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அறிவு, சித்தி அந்த டிக்கெட்டை பாரதி கையில கொடுத்துரு. ஓகே சித்தி. ஹலோ. ஹாய் அத்தை. இன்னும் கோவமா தான் இருக்கீங்க போல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அத்தை. யாருக்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியல. மனசு ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்சம் பேசலாமா அத்தை? சொல்லு. என்னைக்கு நம்ம சென்னையா செலக்ட் ஆனனும் அன்னையில இருந்து நான் உங்க மருமகளாவே மாறிட்டேன். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? நான் பொதுவா நின்னு திரும்பி பார்த்து நிதானமா நடக்கிறவ இல்ல. ஒன்ஸ் விலகிட்டேன்னா கிட்ட வரமாட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. உங்களை பார்க்கணும்னு தோணுது. நீ பார்த்தாலும்
உனக்கு சாதகமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அஞ்சலி, பெட்டர் டேக் டைவர்ஷன். என்ன அவ்வளவு தூரம் விலக்கி வச்சிட்டீங்களா அத்தை? எங்க வீட்டு வேலைக்காரி உங்க வீட்டு எஜமானி ஆயிட்டா. ஆனா நான் தான். சரி பரவாயில்ல. பிச்சைக்காரி எங்க போனாலும் பிச்சைக்காரி தான். அவ உங்க வீட்ல இருந்தாலும் சரி, எங்க வீட்ல இருந்தாலும் சரி. நீங்க ஒரு அழகான விஷயத்தை கவனிச்சீங்களா? உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கும் பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அகம், திமிரு, அழகு, சிரிப்பு எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் சேமா இருக்கும். ஆனா நான் உங்க வீட்டு மருமகளா வரல. ஆனா இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத கண்ணமா உங்க வீட்டு மருமக. அத பத்தி பேச வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்சா என்ன மீட் பண்ணுங்க அத்தை. எதையுமே கிளைம் பண்ண மாட்டேன்னா ஒரு தடவை சந்திப்போம். இல்ல பண்ண மாட்டேன். அப்போ வெயிட் பண்ணு. எப்போ எங்க சந்திக்கலாம்னு சொல்றேன். தேங்க்ஸ் அத்தை. தேங்க்யூ சோ மச் அத்தை. அத்தைன்னு சொல்றதை விட்டுருன்னு உன்னை நான் ஹர்ட் பண்ண விரும்பல. வேற எப்படி கூப்பிடுறதுன்னா, ஆமா ஏன் கூப்பிடணும்? சரிங்க, நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வரேன். உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அதை இப்ப சொன்னா நீ செய்வ. ஒரு தடவை என்னை வந்து பாருங்க. அப்படி ஒருத்திய மருமகளா பார்த்துட்டு என்ன பார்த்தாதான் யாருமே உங்களுக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க மிஸ் சென்னை அஞ்சலி தானே? ஆமா. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ ஷியோர். தேங்க்யூ மேம். வரட்டும். என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாதான் வீட்டில் இருக்கிறது அழகில்ல, தப்பு பண்ணிட்டோன்னு தோணும். எப்படியாவது எனக்கு அத்தையை கரெக்ட் பண்ணிடணும். எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ள போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடணும். உட்காரு. உனக்குள்ளேயும் அவளோட ரத்தம் தான் ஓடுது. அதனாலதான் உன்னை எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கீங்களா அத்தை? அத்தைன்னு கூப்பிடலாம்ல. அத்தையெல்லாம் மாமியார் ஆக வேண்டிய கட்டாயம் இல்லைல்ல. கூப்பிடு. ஆனா மத்த சிந்தனைகள் எதுவும் வேண்டாம். இல்ல அத்தை, உங்க விருப்பத்தை மீறி ஒரு சிறு துரும்பு கூட அசையாதுங்கிறதுனால நான் எதையுமே யோசிக்கல. அப்புறம் எதுக்கு முதல் ராத்திரிய நடக்க விடாம கெடுத்த? என்னத்த சொல்றீங்க? அந்த ஹாஸ்பிட்டலோட போன் உன்னோட போன் தானே? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல அத்தை. ஏய், போய் சொல்லாத.
நீ தான் ஒரு பேஷண்ட் சீரியஸா இருக்கிற மாதிரி பேசி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து பாரதிய வர வச்சேன்னு எனக்கு தெரியும். ஆமா, எதுக்கு பண்ண?